நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொண்டது இளைப்பாறுதல் தரும் தேவனை நோக்கிப்பார் என்பதாகும். ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். இளைத்து போன இருதயத்திற்கு, நலிந்து போன வாழ்விற்கு, உடைந்து போன உள்ளத்திற்கு, கலங்கி தவிக்கிற மனதிற்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆதியிலே தேவன் தம்முடைய வாழ்வின் கட்டளைகளை கொடுத்து சௌகரியமாக வாழும்படியாக ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆனால் தேவனுடைய வாழ்வின் கட்டளையை தூக்கி எறிந்த பொழுது மரணம், சாபம், பாவம், தரித்திரம், அலைச்சல், வியாதிகள், பலவீனங்கள் போன்ற பாரங்கள் மனுஷனை அழுத்தலாயிற்று. பல காலங்கள் தாண்டிய பிற்பாடு தேவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டு இஸ்ராயேல் மக்களை தம்முடைய ஜனமாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவர்களிடத்திலே தம்முடைய பிரமாணங்களை கொடுத்தார். இந்த பிரமாணத்தை நீங்கள் பிடித்து கொண்டு வாழுங்கள். நீங்கள் பாரம் இல்லாம, எந்த வருத்தமும் இல்லாம இளைப்பாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். இந்த பிரமாணங்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அவைகள் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு உண்டாகும் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாய் தேவன் கட்டளையிட்டார். அந்த பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தவர்கள் இளைப்பாறுதலை அடைந்தார்கள், நீண்ட வாழ்வை பெற்றார்கள், சௌகரியமாய் வாழ்ந்தார்கள், சமாதானமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் பெருங்கூட்ட மக்கள் இது கடினமான பாரம் என்று சொல்லி, ஏற்கனவே நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரத்தை விடவும் இது பெரிய பாரம் என்று சொல்லி பிரமாணங்களை புறந்தள்ளினார்கள். தேவன் அப்பொழுது தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பி எல்லா பாரங்களையும் மனிதனை விட்டு இறக்கி வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். பார சுமந்து தவிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள். மரணம் என்ற பாரமாய் இருந்தாலும், தரித்திரம் என்ற பாரமாய் இருந்தாலும், சாபம் என்கிற பாரமாய் இருந்தாலும், வியாதி என்கிற பாரமாய் இருந்தாலும், பிரமாணத்தின் தாக்கம், பிரமாணத்தினுடைய கடுமையான தண்டனை கொடுக்கின்ற அந்த தண்டனையின் பாரம் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்தாலும் எல்லா பாரங்களையும் இறக்கி வைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். பாரத்தை நாமே இறக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பாரத்தை அவரிடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவரே நம் பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய சூழல்களும் உண்டு. ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 55:22 தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் எப்படி அந்த இளைப்பாறுதலை கொடுக்கிறார்? பாரத்தை இறக்கி வைத்து விட்டு, அவர் பாரத்தை அவர்களிடத்திலிருந்து நீக்கிவிட்டு அவர்களுக்கு இளைப்பாறுதலை எப்படி கொடுக்கிறார்? அவர் திரும்ப அவர்கள் மேல் ஒரு பாரத்தை சுமத்துகிறார். என் நுகம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவருடைய கட்டளைகளை அவர் மேல் வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஏதேனில் இருந்த அதே வாழ்வின் கட்டளைகளை இயேசு கிறிஸ்து அன்பின் கட்டளைகளாக கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை நீங்கள் பின்பற்றி வாழும் பொழுது இந்த பாரம் உங்களை திரும்ப வந்து அழுத்தாது என்று சொல்லுகிறார். எந்த வருத்தங்களும் பாரங்களும், மரண பயமோ, தரித்திரமோ, சாபமோ, வியாதிகளோ உங்களை வந்து நெருக்காது. நீங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, இளைப்பாறுதலாக வாழ முடியும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மேல் இருந்த பாரங்களை நீக்கி அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததை நாம் பார்த்திருக்கிறோம். குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறந்திருக்கின்றார். முடவனுடைய கால்களை ஆண்டவர் குணமாக்கி அவனை நடக்க செய்திருக்கிறார்.
பலவிதமான உபாதைகளில் அகப்பட்டு கிடந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்திருக்கின்றார். அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக இந்த பூமியிலே வாழும்படியாக செய்திருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் அவ்விதமாகத்தான் அழைக்கிறார். ஆனால் அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிரமாணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிரமாணங்களும் கட்டளைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது வரையிலும் இந்த பாரங்கள் நம்மை அழுத்தாது. இந்த பாரங்கள் நம்மேல் வந்து சுமர்த்தப்படாது. ஆனால் எப்பொழுது அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நாம் விட்டு விடுகிறோமோ, மனுஷனுடைய யோசனைகளுக்கும் புத்திகளுக்கும் உட்பட்டு நாம் கடந்து போகிறோமோ, அப்பொழுது இந்த பாரங்கள் திரும்பவும் நம்மை அழுத்தும். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் உண்மை ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படியாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள் இளைப்பாறுதலை அடைகிறார்கள், சமாதானத்துக்குள் பிரவேசிக்கின்றார்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, நாமும் பாரம் சுமந்து தவிக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற பிரமாணம் கட்டளைகள் என்கிற பாரத்தை மட்டுமே நாம் சுமக்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு போய் அவைகளை சிலுவையில் ஆணி அடித்து கொண்டிருக்கின்றார். பாவத்தினுடைய பாரம் உங்கள் மேலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்து அவரை பின்பற்றி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் பாவத்தின் பாரங்கள் உங்களை அழுத்தாது. பாவத்தின் பாரம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டதானால் மரண பயமும் உங்களை விட்டு நீக்கப்படும், தரித்திரம் உங்களை விட்டு நீக்கப்படும், சாபம் உங்களை விட்டு நீக்கப்படும், வியாதிகள் உங்களிலிருந்து விலக்கப்படும். நீங்கள் சமாதானம் உள்ள மகிழ்ச்சியான அமெரிக்கையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். அவர்களுக்கு நீங்கள் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறீர். அவர்களிடத்தில் இருக்கின்ற எல்லா பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு ஒரு பிரமாணம், கட்டளை என்கிற அன்பின் கட்டளையை நீர் அவர்களுக்கு கொடுக்கிறீர். இந்த கட்டளையை எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்க, நீங்க அதன்படி வாழுங்க, இந்த பாரமான எதுவும் உங்களை அழுத்தாது என்று சொல்லி எங்களுக்கு நீர் போதித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இதை கீழ்ப்படிந்து இதை கேட்டு ஆண்டவரை இதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படியாக உம்முடைய பிரமாணங்களையும் உம்முடைய கட்டளைகளையும் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் அவைகளை சுமந்து தெரிகிறவர்களாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு தெரியும் போது ஆண்டவரே, பாவத்தின் பாரங்களோ உலகத்தின் எந்த பாரங்களும் எங்களை அழுத்தாது. ஆகையினாலே ஆண்டவர் இயேசு சுமந்த அந்த சிலுவையின் பாரத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாய் இருந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த போதனைகளை நாங்கள் கேட்டு அதன்படியாய் நடக்கிறவர்களாய் இருந்து ஆண்டவரை இளைப்பாறுதலுக்கு நேராய், பரம இளைப்பாறுதலுக்கு நேராய் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் போல கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.